Hey, hello guys, welcome back to Techie Xplain. ஒரு பெரிய பிரேக் அப்புறம் உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இனி நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வரும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோவில் இருக்கிற வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச்சுக்கு போங்க. கூகுள் சர்ச்சில் EZRemove டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் EZRemove.ai அப்படிங்கிற வெப்சைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போனதும் அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற லாகின் பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஜிமெயிலை வச்சு சைன் அப் பண்ணுங்கள். இப்போ சைன் அப் பண்ணதும் ரைட் சைட் டாப் கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஃப்ரீ கிரெடிட்ஸ் கிடச்சிருக்கும். ஆல்ரெடி 2 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணதுனால எனக்கு இப்போ 8 காட்டுது. நீங்கள் ரெகுலராக அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது Day 1, Day 2, Day 3ன்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிரெடிட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது போல் நீங்களும் கிரெடிட்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கிரெடிட் பாயிண்ட்ஸ் சேர நிறைய வீடியோஸ் உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கிரெடிட்ஸை நீங்கள் பை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோவில் இருக்கிற வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ண லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கிற AI ரிமூவருக்கு போங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணலாம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ வாட்டர் மார்க் ரிமூவர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வீடியோவோட டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ 500 MBக்குள்ளே இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் MP4, M4V, MOV அப்படிங்கிற எல்லா ஃபார்மேட்ஸும் இதில் சப்போர்ட் ஆகும். அதுபோல் இதில் 4K ஃபுட்டேஜ் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அப்லோட் வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோக்கு வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணணுமோ அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் ப்ரோ ஆப்ஷன் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அடுத்தது ஆட்டோ ரிமூவ் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிவிட்டு மேனுவல் பெயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கிராப் டூல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணணுமோ அது மேலே ஜஸ்ட் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பென்சில் டூலை செலக்ட் பண்ணி இந்த வாட்டர் மார்க் மேலே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கூட எரேஸ் டூலை வச்சு நீங்கள் எரேஸும் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிராப் டூலை வச்சு அந்த லோகோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் வாட்டர் மார்க் ஃபிக்ஸ்டாக அதே இடத்துல இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ்டுன்னு கொடுங்க. இல்லை உங்கள் வாட்டர் மார்க் மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மூவிங்னு கொடுங்க. இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு ஒரு 5 செகண்ட்ஸ் ஃப்ரீயாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1080 எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 2 செகண்ட்ஸ்க்கு 1 கிரெடிட் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து 720pக்கு 4 செகண்ட்ஸ்க்கு 1 கிரெடிட் சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாம் ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் ரிமூவ் வாட்டர் மார்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட அவுட்புட் ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எடுத்த அவுட்புட்டை பிஃபோர் ஆஃப்டர்னு காட்டுறேன். அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ரிமூவ் பண்ணியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஹலோ மக்களே, நான் உங்கள் JB நியூயார்க்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த அழகான நகரத்தை ஒரு சூப்பரான கார்ட்டூன் நண்பனோட சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.